you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பக்கூடிய, மீண்டுமாய் திரும்பக்கூடிய நேரம் இது என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்ற வார்த்தையில் முடிக்கும் போது சொன்னேன், தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு 6 காரணங்கள் கொடுத்தேன். முதலாவது காரணம், தேவனுடைய வார்த்தை தவறற்றது, பிழையற்றது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை முழுமையானது. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாய் அதிகாரம் உள்ளது. நான்காவதாக, நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கக்கூடிய முற்றிலும் போதுமானதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அது படித்தோம் இல்லையா? ஐந்தாவதாக சென்ற வாரத்தில் முடித்தோம், தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு 6வது காரணத்தை பார்ப்போம். இன்றைக்கு 6வது காரணம், the word of God is determinative. தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்கக்கூடியதாய் இருக்கிறது. மற்ற வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்படி மறுஉத்தரவு கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நித்தியத்தையும் தீர்மானிக்கின்றது. மீண்டுமாய் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி மறுபதில் கொடுக்கிறீர்களோ, மறுஉத்தரவு கொடுக்கிறீர்களோ, மறுமொழி கொடுக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நித்தியத்தையும் தீர்மானிக்கிறது. திருப்புவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். வேற வார்த்தைகளில் அதை சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை எப்படி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லது கேட்காமல் போகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தை ஒரு நபர் தேவனால் உண்டானவனா அல்லது தேவனால் உண்டாயிராதவனா என்று தீர்மானிக்கிறது. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், தேவனுடைய வார்த்தை தான் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நான் ஒரு விசுவாசியா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடியது ஒரு ஊழியக்காரர் அல்ல, தேவனுடைய வார்த்தையே. விளங்குதுங்களா? இயேசுவானவர் அவரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பரிசேயர் கூட்டம், அந்த மதவாதிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் அவருடைய வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போகிறீர்கள். அதான் சொல்ல வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் தேவனால் உண்டானவர்கள். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இது நிச்சயமாக நமக்கு அருமையாக இது போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, மனிதன் தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆளுகை மனிதன் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்று அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எல்லாம் அவனுக்கு ஒரு பங்கு உண்டு என்று அவன் புரிந்து கொள்ளவே முடியாது. அவனுடைய சொந்த புத்தியில் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொண்டவர் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார், அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய அனைத்து ஆலோசனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹலோ, இருக்கிறீங்களா? விசுவாசிகள் தேவனுடைய எல்லா சித்தத்தின் நோக்கமும் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆழங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 11-12 வசனங்களை வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ
உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். போதுங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் போது இங்க இரண்டு வித்தியாசமான வேறுபட்ட விதமான மக்கள் இருக்கிறார்கள். இரண்டு வேறுபட்ட வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள். இதை பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள், தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். கவனிக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள், தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். அப்போ நம்பிக்கை இல்லாதவர்கள், அவிசுவாசியுள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. காரணம், அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏன் அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தை நீங்கள் போதிக்கும் போது புறஜாதி மக்கள் கிட்ட நீங்க வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? காரணம், அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. தங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டு, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு, அவர்களுடைய சொந்த அறிவாற்றலை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் தேவனை அறிந்த மக்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறதுனால இங்க போதிக்கப்படுகிற வசனங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். எதற்காக சபைக்கு வருகிறீர்கள்? சத்தியத்தை கேட்கவும். சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்கிறீர்கள்? குறிப்புகள் எடுக்கிறீர்கள். எதுக்காக எழுதுகிறீர்கள்? அதை போய் செயல்படுத்துவதற்கு. அப்போ நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏன் வசனங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? காரணம், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வழங்குதுங்க? அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் தேவனால் உண்டானவனா இல்லையா என்று தீர்மானிக்கிறது எதுங்க? தேவனுடைய வார்த்தை. அதுதான் இங்க பார்க்கிறோம். யோவான் 8:47, 1 கொரிந்தியர் 2:9-14 வசனத்தை வாசிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று தீர்மானிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? நான் சொல்கிறது வாசிக்கிறது அல்ல. நான் வாசகத்துக்கு மேலாக சென்று தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஏன்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இப்பொழுது வேதத்தை படிப்பதன் மூலமாய் வரக்கூடிய முக்கிய பலன்களை குறித்து ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையில் முக்கிய பலன்களாய் தோற்றம் அளிக்கக்கூடிய 6 பகுதிகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் அதை நன்றாக, இந்த காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஊக்குவிக்கும். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? அந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடியது இந்த காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான். இந்த 6 பகுதிகள். ஏன் நான் தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும்? முதலாவது, எப்படி தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஏன் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நான் போதிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 6 பகுதிகள், இந்த 6 ஏரியாக்கள் நான் சொல்லி முடிக்கும் போது நான் சொல்கிறேன், நீங்க எப்படிப்பட்ட மக்களாக இருப்பீங்க தெரியுங்களா? இவர் எப்போ செய்தியை முடிப்பாரு, ஏன்னா நான் வீட்டுக்கு போய் உடனே பைபிளை படிக்கணும், அந்த ஆர்வத்தை இந்த 6 பகுதிகள் ஏற்படுத்தும். ஆமென். முதலாவது, இந்த 6 பகுதிகள் பார்ப்போம். முதலாவது, நாம் ஏன் தேவனுடைய வார்த்தை படிக்கிறோம், ஏன் தேவனுடைய வேதத்தை படிக்கிறோம்? காரணம், தேவனுடைய வார்த்தை, வேதமே சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஏன் பைபிளை படிக்க வேண்டும், ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விளங்கிச்சுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, வேதம் சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. இன்னொருத்தரை தொட்டு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, வேதம் சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். சோ சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு மனுஷனை நாட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைக்கு சென்றால் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு பிதாவினிடத்தில் ஜெபித்த போது அவர் சொன்ன வார்த்தைகள், உன் வசனமே
சத்தியம். உம் வார்த்தை சத்தியம் என்று யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான ஒரு வாக்கியம் பாருங்க, அருமையான ஒரு அறிக்கை. உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லியிருக்கார். தேவ ஜனமே, உங்களிடத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you realize the truth that you have? நீங்கள் பெற்றிருக்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? பிலாத்தானவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டத்துக்கு வந்தான். என்ன காலகட்டம் அது? இயேசுவை நோக்கி அவன் பார்த்து அவன் கேட்ட கேள்வி, சத்தியமாவது என்ன என்று கேள்வி கேட்டான். சத்தியமாவது என்ன? பாருங்க, அவன் சத்தியத்தில் நம்பிக்கையில்லாதவனாய் வாழ்ந்தான். He was a cynic. சத்தியத்தில் நன்மையில் நம்பிக்கையில்லாதவன், மதத்தில் நம்பிக்கையில்லாதவன், கொடூரமான பாவி, கொடூரமான காரியங்களை செய்தவன். இயேசுவை நோக்கி அவன் கேட்ட கேள்வி, இயேசுவானவர் சத்தியத்தை குறித்து பேசும்போது சத்தியமாவது என்ன என்று சொல்லி கேட்டு, ஆனால் பதிலுக்காக காத்திருக்கவில்லை. அவனுடைய ஆத்மா இன்றைக்கு நரகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் கேட்ட கேள்விக்கு பதிலுக்காக காத்திருக்கவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, கேள்வி கேட்கிறார்கள், பதில் பெற காத்திருப்பதில்லை. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, மனுஷன் சத்தியத்தை தொலைத்து விட்டான். முற்றிலுமாய் சத்தியத்தை அவன் இழந்திருக்கிறான். காரணம் என்ன? ஏனென்றால் அவன் தேவனை விட்டு விலகி விட்டான். கிறிஸ்தவர்களும் பார்க்கும்போது கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு சுற்றியிருப்பார்கள், சுற்றி திரிவார்கள். ஆனால் வேதத்தை படிப்பதில்லை, தியானிப்பதில்லை. உண்மையான கிறிஸ்தவன் வேதத்தை படிக்கிறவனாய் இருப்பான். ஆமென். அப்ப கவனிங்க, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக அற்புதமான ஒரு காரியம் இது. சில வேளைகளை இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறை இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது நீங்கள் சத்தியத்தை எடுக்கிறீர்கள். கவனிங்க, ஒவ்வொரு முறை இந்த புத்தகத்தை நீங்கள் திறக்கும் போது, பிடிக்கும் போது, சுமக்கும் போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்தை பிடிக்கிறீர்கள், திறக்கிறீர்கள், வாசிக்கிறீர்கள். என்ன ஒரு மறுபுரிமை செல்வமாய் இருக்கிறதுங்க. ஆஹா, தேவனுடைய வார்த்தை மறுபுரிமையின் செல்வமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். What a legacy to have the truth in our hands today. தேவனுடைய சத்தியத்தை நம்முடைய கையில் இருப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற மறுபுரிமையின் செல்வம் என்று தான் நான் சொல்வேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவனுடைய சொத்து அவருடைய வார்த்தையே. தேவனுடைய பொக்கிஷமே அவருடைய வார்த்தைங்க. இந்த புத்தகத்தை பிடிக்கும் போது சத்தியத்தையே நீங்கள் சுமக்கிறீர்கள். ஆமென். ஆகவே வேதத்தை நான் ஏன் படிக்க வேண்டும் என்று முதல் காரணம், நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தை சத்தியமே. ஆகவே தான் வேதத்தை நான் படிக்கிறேன், தியானிக்கிறேன், அதை குறித்து போதிக்கிறேன். இயேசுவானவர் சொன்னார், என் வார்த்தையே திறவுகோல். ஹல்லேலூயா. என் வார்த்தை தான் திறவுகோல். திருப்போம் யோவான் 8:31, 31 32 வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. என்ன அதை சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருங்க? முதலாவது 31 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் கோடிட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய வேதத்தில் தயவுசெய்து பைபிள் வந்து எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வரும்போது அதை கோடிட்டுக் கொள்ளுங்க, உங்களுக்கு நல்லமா இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய உபதேசத்தில், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாய் அதன் பின்பாக செல்ல வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் மெய்யாகவே சீஷராய் இருப்பீர்கள்? உங்களுடைய கழுத்தில் ஒரு சிலுவை போடும்போது அல்ல, சிலுவையில் ஒரு செயினில் அதை கொக்கி போட்டு சுற்றி அதை வெளியேறமாக எல்லாருக்கும் காண்பிக்கிறது அல்ல, அல்லது ஒரு பேட்சை போட்டு God saves
கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் மீட்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பேஜை போட்டு சுத்துறது சீஷன் அல்ல. வேதத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன் தான் உண்மையான சீஷன். வேதத்தை ஆழமாய் படித்து தோண்டி அதை அதனுடைய மறைப்பொருள்களை எடுத்து தியானம் பண்ணி அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவன் தான் உண்மையான சீஷன். 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறாருங்க? கவனிங்க. இது எப்படி சொல்கிறாருன்னா, இது எப்படி இதை ஒப்பிட்டு பேசலாம் என்றால், கணக்கு சம் ஒன்று வரும் இல்லையா, அந்த கணக்கு செய்கிற மனுஷன் பாருங்க, அந்த கணக்கை முடிச்ச உடனே அவன் என்ன செய்கிறான்? அதிலிருந்து விடுதலை பெறுகிறான். அவன் இஷ்டமாய் போயிடலாம். பாருங்க, ஒரு கணக்கு வருகிறது, அந்த கணக்கை முடிச்ச உடனே அவன் அதிலிருந்து விடுதலை பெறுகிறான். அதே போலவே ஒரு லேப்ல ஒரு சயின்டிஸ்ட் வேலை செய்யும்போது என்ன பண்றான்? அந்த டியூபுக்குள்ள எல்லா பொருளும் ஊத்துறான். ஊத்திட்டு அதை பார்த்துனுக்கிறான், அதோடு இருக்கிறான். பல மணி நேரம் இருந்துட்டு திடீர்னு சொல்ல யுரேக்கான்றான். யுரேக்கான் என்ன தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று யுரேக்கான் கத்துறான். அவனும் என்ன பாருங்க, அவன் அந்த லேபில் இருந்த வரைக்கும் போராடினா, முடிச்ச உடனே அவன் விடுதலை ஆட்டான். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை தேடுகிறவன், தேவனுடைய வார்த்தைக்காக போராடுகிறவன், தேவனுடைய வார்த்தையை தட்டி தடவி தேடுகிறவன், தேவனுடைய வார்த்தையை கைப்பற்றி கொள்கிறவன் எந்த இடத்துக்கு வருவான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு வரும்போது, அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் அதிலிருந்து சுதந்திரம் பெறுவான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை ஆர்வமாய் தேடி அதை தட்டி தடவி திருப்பி அதை படித்து மனதில் ஏற்றி அதை யோசித்து தியானித்து மற்ற டிக்ஷனரி இது போன்ற உதவி செய்யக்கூடிய கருவிகளை எடுத்து நீங்கள் அதை படிக்கும்போது கர்த்தர் திடீரென்று அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்குள் உதிக்கும். அதை பெற்ற மாற்றத்தில் நீங்க எப்படி சொல்வீங்க? அந்த சயின்டிஸ்ட் போல யுரேக்கா, சத்தியத்தினுடைய ஒரு பகுதி எனக்கு வெளிப்பாடாக வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களை விடுதலை ஆக்கும். அதுதான் இயேசு இந்த 2 வசனங்களில் விளக்குகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எப்பொழுது நான் அறிந்து கொள்வேன்? படிக்காமல் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதத்தை நான் ஏன் படிக்கிறேன், எதற்காக படிக்க வேண்டும்? முதல் காரணம், வேதம் சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அப்படி என்றால் தேவனை குறித்த சத்தியம் வேதத்தில் இருக்குதுங்க, மனிதனை குறித்த சத்தியம் வேதத்தில் இருக்கிறது. ஹலோ, ஜீவனை குறித்த சத்தியம் வேதத்தில் இருக்கிறது, மரணத்தை குறித்த சத்தியம், உங்களையும் என்னை குறித்த சத்தியம், ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளை குறித்த சத்தியம், கணவர்கள் மனைவிகள், தந்தைகள் தாய்மார்கள் பிள்ளைகள் குறித்த சத்தியம் வேதத்தில் இருக்கிறது. நண்பர்களை குறித்தும் விரோதிகளை குறித்த சத்தியம் வேதத்தில் இருக்கிறது. இதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? வேலையை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றும் சத்தியத்தில் இருக்கிறது. சில பேர் வேலை செய்யும்போது மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் இருக்கும்போது தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், வேலை கலைஞ்சிச்சுங்க. எப்படியாவது ஏமாற்றி உட்காந்துட்டு ஆஃபீஸ் டைம் முடிக்க முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி உட்காந்துன்னு இருப்பாங்க. 5 மணி கூட ஆகலை, ஆனால் 5 மணிக்கு 4:50க்கே பவுடர்லாம் பூசி கீசி தலைவாரி 4:30 மணிக்கே ரெடி ஆகிடாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்? சூப்பர்வைசர் காணோம். ஆனால் நான் சொல்கிறேன், வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்மையாய் வேலை செய்வார்கள். காரணம், என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாஸ் அல்ல, என் பிரதான பாஸ் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள் வாழ்கிறதுனால நான் எப்படி செயல்படுகிறேனோ அவரை நான் அந்த இடத்துல பிரதிபலிக்கிறேன். மற்றவர்கள் வேலை செய்கிறார்களோ இல்லையோ, நான் கர்த்தருக்கென்று
நான் வேலை செய்வேன். என்னை பார்த்து சில பேர் பரிகாசம் பண்ணுவார், எதுக்கு அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும், லைட்டாக பேசிட்டு போங்களேன். லைட்டாக பேசிட்டு போகிறதுக்கு கர்த்தர் என்னை அழைக்கலை, ஆழமாய் போதிப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் இவ்வளவு சத்தியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நேரம் எடுத்து நீங்கள் சத்தியத்தில் உட்காரும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லா சத்தியத்தை விளக்குவார். ஆகவே நீங்கள் வேலையில் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அந்த சத்தியத்தில் இருக்குதுங்க. இங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து வீட்டில் போய் மனைவியை இரவும் பகலமாய் சபிக்கிற மனுஷன் வீட்டில் எப்படி இருக்கிறான், சர்ச்சில் இருக்கிறான். சர்ச்சில் வந்து ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கணும். வீட்டுக்கு போய் அவருடைய சத்தத்தை கேட்கணும், 4 தெருவு கேட்கும். மனைவியும் பிள்ளைகளை சபித்து கொண்டிருப்பார். நாம் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்று சத்தியத்தில் எழுதியிருக்கிறது, வேதத்தில் எழுதியிருக்கிறது. கவனிங்க, நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க இப்போ, ஏன்னா இது மிக கஷ்டமான ஒரு காரியம். பாருங்க, கண்டதை சத்தியத்தை வாசிக்கிறவர்கள் கண்டதை தின்ன மாட்டார்கள். அதுவும் அந்த டபுள் சீஸை போட்டு பர்ஸ்ட்ன்னு வாங்க, பர்ஸ்ட் ஆகிடுவீங்க கூடி சீக்கிரத்தில். எப்போதாவது ஒரு முறை சாப்பிடலாம், ஆனால் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஜங்க் ஆகிடுவீங்க. அப்போ பரலோகத்தில் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டு கர்த்தர் மேலே பழி போடாதீங்க. ஏன் இவர் வாலிப வயதில் சாகணும்? ஏனென்றால் சத்தியத்தை வாசித்து அதில் என்ன எழுதியிருக்கிறது, நாம் எப்படி, உங்களுக்கு தெரியுமா சத்தியத்தில் நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், என்ன குடிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஆண்டவரை என்னை முயற்சி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்னை ரட்சியும். என்னடா சொல்ல வராரு பாருங்க. சத்தியத்தில் நீங்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி கொடுக்கணும், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எல்லாவற்றையும் வேதத்தில் இருக்குதுங்க. ஒரு மனுஷன் தேவனை குறித்து எல்லாம் நான் விவரித்து எல்லா காரியங்கள் வேதத்தில் இருக்குதுங்க. அப்போ சகல சத்தியம் எங்க இருக்கிறதுங்க? இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதை படிக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம், அது விலையேற பெற்ற ஒரு ஆதாரமாய் இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? வேதத்தை நெஞ்சார நேசிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதத்தை நெஞ்சார நேசியுங்கள். ஆமென். வேதத்தை நெஞ்சார நேசிக்க வேண்டும். You need to cherish the word of God like never before. இது வரைக்கும் நீங்கள் எப்படி அந்த பைபிளை பார்த்தீங்கன்னு தெரியல. இது முதற்கொண்டு இந்த வேதத்தை உங்களுக்கு இரவும் பகலுமாய் அதை சீராட்டி பாராட்டுவீர்கள். ஆமென். இரண்டாவதாக, நாம் ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? இரண்டாவது காரணம், வேதம் சத்தியத்தின் ஆதாரம் மட்டுமல்ல, சந்தோஷத்தின் ஆதாரமாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது. ஏன் சத்தியத்தை படிக்க வேண்டும்? ஏன் தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும்? ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. வெறும் சத்தியத்தின் ஆதாரம் அல்ல, சந்தோஷத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஒரு சில வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ பாருங்க, சத்தியம் அங்கே இருக்கிறதுனால அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும்போது அந்த சத்தியம் எனக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. திருப்புவோம் சங்கீதம் 19 8ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள். நியாயங்கள் என்றால் என்னங்க? தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்திற்கு எப்படிப்பட்டவைகள்? சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ வேதத்தை படிக்கிறவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆமென், ஆமென். விலைக்கு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். நீங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாபெரும் சத்தியங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள். நீங்கள் அதை கண்டுகொள்ளும் பொழுது உங்களுக்கும் சொல்ல முடியாத ஒரு பரவசம் உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போகிறீர்கள். ஏனென்றால் வேதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவருடைய வசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்.
அதனுடைய மறைபொருள்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் சொல்லாவன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், வேதத்தை நான் எந்த அளவுக்கு படிக்கிறேனோ அந்த அளவுக்கு அதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாய் இருப்பேன். கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த சத்தியம், அதாவது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவு எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், அது குறைவாது. அப்போ சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய மகிழ்ச்சியும் ஒரு காலமும் குறையாது, நிறைவாய் இருக்கும். வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் ஏன் பாக்கியமான இருக்கிறான்? ஏனென்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சி அவனுக்கு பலனாய் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? நெகேமியா தான் சொல்லுகிறது இல்லையா? நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிழ்ச்சி நமக்கு பலனாய் இருக்கிறது. The joy of the Lord is your strength. அப்போ நம்ம பாருங்க, ஏன் பலனற்றவர்களா இருக்கிறோம்? காரணம், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறோம். அதை வாசித்து விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கடமை முடிச்சிட்டோம். கடமைக்காக வேதத்தை தயவு செய்து படிக்காதீங்க. நான் வளர வேண்டும், நான் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அந்த சத்தியத்தினுடைய சந்தோஷம் எனக்குள் நிறைவாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்போது வேதத்தை நீங்கள் உண்மையாய் தேடுவீர்கள். ஆமேன். பாருங்க, அநேகர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த த்ரில்ஸை பற்றி சொல்லுவாங்க. த்ரில்ஸ்னா நம்மை கிளர்ச்சியூட்டக்கூடிய காரியங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அநேக அந்த மாதிரி காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காலகட்டத்தில் நான் பார்த்துட்டேன். அப்போ என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்பொழுது, நான் சிறு வயதாக இருந்தபோது நடந்த அருமையான ஆச்சரியமான பரவசமூட்டக்கூடிய காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய சந்தோஷம், மிக மிக பெரிய இந்த கிளர்ச்சி கொண்டது எது தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் வேதத்தை படிக்கும்போது திடீரென்று கர்த்தர் அந்த வேதத்திலிருந்து, அந்த வசனங்களிலிருந்து ஒரு மகா பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது எனக்குள் வருகிற சந்தோஷத்தை என்னால் விவரிக்க முடியலங்க. என்னுடைய 30 ஆண்டு காலம் கிறிஸ்துவன் வாழ்க்கையில் அநேக வேளைகளில் கர்த்தர் பிரம்மாண்டமாய் சில சத்தியங்களை திறந்து காட்டினார். எத்தனையோ முறை அதை படிச்சிருப்பேன், எத்தனையோ முறை அதை தானித்திருப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை ஊக்கமாய் படித்து கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் போது எனக்குள் கிடைச்ச அந்த பரவசம், அந்த திரு, அந்த கிளர்ச்சி என்னால் விவரிக்கவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை தோண்டி ஆராய்ந்து பார்க்கும்போது, அதை படிக்கும்போது, கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். மகிழ்ச்சியின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை, சந்தோஷத்தின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஆமேன். சங்கீதத்தை படித்தோம். இப்பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், முதல் பகுதி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு தமிழில் பின்பாக வருகிறது, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். மூல அர்த்தத்தில், மூல வார்த்தையில், எபிரேய வார்த்தையில் பாக்கியவான் என்று சொல்லும்போது சந்தோஷம் நிறைந்தவன். இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம். The word blessed also means happy is the man. அப்போ பாருங்க, ஆங்கிலத்தில் happy is the man who listens to me. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் சந்தோஷம் உள்ளவன், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் மகிழ்ச்சி உள்ளவன். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வேண்டும்? எத்தனை பேர் சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நான் சொல்கிறது நீங்க இப்பொழுது உட்கார்ந்து கேட்கறதுல செவி கொடு என்று சொல்லும்போது செய்யும்படியாக செவி கொடுக்கிறது, ஊக்கமாய் செவி கொடுக்கிறது. இதை போய் நான் செயல்படுத்துவேன், இதை நான் எழுதுவதற்கு காரணம் போய் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கே செயல்படுத்த நான் ஆரம்பிப்பேன். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா பார்த்தோம். லூக்கா பார்த்ததுனால அது ஞானவான அந்த ஞானி சும்மா அவனுடைய உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் எழுதியிருப்பாரு, அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. சரி, இயேசு என்ன சொன்னார் பார்ப்போம்.
லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதிக பாக்கியவான்கள், அதே வார்த்தை பாக்கியவான்கள் என்று இன்னொரு அர்த்தம் என்னங்க? அதிக மகிழ்ச்சியானவர்கள், சந்தோஷம் உள்ளவர்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? அதிகமான சந்தோஷத்தை பெறணும்னா என்ன பண்ணும்? காமெடி ஷோ பார்த்தா வராதுங்க. ஹலோ, மீனமா வாசிங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே. காத்து கொள்ளுகிறவர்கள் யாருங்க? தேவனுடைய வார்த்தை செய்கிறவர்கள். அப்படி என்றால் எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? எத்தனை பேர் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அதிக மகிழ்ச்சி வேணும் என்று சொல்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுங்கள். எனக்கு ஆச்சரியமான வியக்கத்தக்கதான காரணம் என்ன தெரியுங்களா? அநேக மக்கள் வேதம் என்ன போதிக்கிறது நன்றாக அறிந்திருக்கிறார்கள். வேதத்தை பக்கமாக படித்திருப்பார்கள். சில பேர் பைபிள் இல்லாமல் கூட சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் சில பேர் பாருங்க, பக்கமாக படிச்சிருப்பாங்க, பக்கமாக அறிந்திருப்பார்கள், ஆனால் அதற்கு கீழ்ப்படிவது கிடையாது. அப்ப என்ன பிரயோஜனம்? தேவனுடைய வார்த்தையை எதற்காக படிக்கிறோம்? என்னால் நன்றாக இருக்கும்படியாக அல்ல. நான் ஏன் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன் என்றால் நான் நன்றாக இருக்க வேண்டும். ஹலோ, புரிஞ்சுச்சுங்களா? நான் நன்றாக இல்லாவிட்டால், நான் நல்லா இருந்தாலும் அது கெட்ட காலம்தான். ஹலோ, நீங்க நல்லா இருந்தால் தான் நாலு நல்லா இருக்கும், நல்லாவாய் மாற்றும் முடியும். ஏன்னா அந்த 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 தெம்பு இருக்கும் உள்ளுக்குள்ள. நீங்க நன்றாக இருக்கும் போது அந்த தெம்பு உள்ள இருக்கிறதுனால என்ன ஒரு நாசமோசம் அந்த நாளில் வந்தாலும் அதை மாத்திடுவீங்க வார்த்தையை சொல்லி. கவனிக்கிறீங்களா? அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க பாருங்க, வார்த்தையின்படி கேட்டு செய்கிறவன், அதற்கு கீழ்ப்படுகிறவன், அவன் என்ன செய்வான்? சந்தோஷம் பெறுவான். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழப்பார்கள். அப்போ நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புகிறீர்களா? வேதத்தின் எந்த ஒரு பகுதியை படிங்க, அதற்கு மறுத்துரு கொடுங்க, பதில் கொடுங்க. ஏன் எந்த பகுதி படிக்கிறோன்றீங்க? ஏனென்றால் சில பேர் என்ன சொல்றாங்க, பிரதர் பைபிள் படிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை பிரதர், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் நான் படிக்கிறது இல்லை. மற்ற பைபிளில் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் படிக்கல. ஏன் படிக்கல பிரதர்னு கேட்பேன். ஏன்னா அது எனக்கு புரியல, புரியாத காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேலாக பயமா இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த புத்தகத்தை படிக்கிறவர்களுக்கு என்ன நேரிடும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். மீண்டுமா அந்த வார்த்தை வந்துருச்சுங்க பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நான் பாக்கியவான். எத்தனை பேர் பாக்கியவான்கள்? எத்தனை பேர் சந்தோஷம் உள்ளவர்கள்? எத்தனை பேர் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள்? மகிழ்ச்சியாய் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். எதை? வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை நீங்கள் படித்து வாசித்து கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், சந்தோஷம் உள்ளவர்கள், மகிழ்ச்சி நிறைந்தவர்கள். அப்போ பாருங்க, அந்த புத்தகத்தை படித்தாலும் கூட மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. திருப்புவோம் எரேமியா. புதிய ஏற்பாட்டு வசனங்களை பார்த்தோம், இப்போ பழைய ஏற்பாட்டு வசனத்திற்கு போகும். எரேமியா 15:16 வசனம். எரேமியா 15:16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. நிறுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே, அதாவது அந்த வார்த்தையை படித்து தேடி தடவி வெளிப்பாடு கிடைத்த உடனே
அவைகளை உட்கொண்டேன். இது இங்க பாருங்க, அவைகளை ஷெல்ஃபின் மேல வைத்தேன். அவைகளை உட்கொண்டேன், தலகாணியின் கீழ் வைத்தேன். ஏன் தலகாணியின் கீழ் வேதத்தை வைக்கிறார்கள் இன்னைக்கே எனக்கு புரியல. சில பேர் சொல்றாங்க காத்து கருப்பு வராது பிரதர், சிவப்பு வரும் இல்லையா? காத்து கருப்பு வராது, சிவப்பு கருப்பு தானே வராது. கவனிக்க வேண்டும். நீங்க வேதத்தை தலையில வைக்கிறதுனால பிசாசத்துக்கு பயந்து போடல, நீங்க வேதத்தை வாடும்போது தான் பயப்படுகிறான். எல்லாரும் என்ன அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசுக்கு வேதம் நன்றாக தெரியும்னு? அப்போ அந்த புத்தகத்தை பார்த்து அவன் பயப்படல, ஏமாத்துறான் நம்மளை. சும்மா அந்த புத்தகத்தை மேலே வைக்க தொடாது. ஏன் இன்னும் நீங்க போய் வைப்பீங்க பாருங்க. பிசாசு சொல்ல, ஐயோ அது கிட்ட வராது, கிட்ட வராது, அது எரியுது. ஏமாத்துறான் அவன். ஏன்னா அப்போதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, புத்தகத்துக்கு மரியாதை கொடுப்பீங்க. புத்தகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தியானம் பண்ணாம சில பேர் பாருங்க, அவங்களுடைய புத்தகம்லாம் ஃபுல்லாக தூசி படைஞ்சிருக்கும். 3 முறை காலையிலும் மதியானலையும் இரவிலும் முத்தம் கொடுத்து அதை உட்கார திருப்பியும் ஷெல்ஃபில் வச்சிடுறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, வசனத்தை அந்த பைபிளை முத்தம் கொடுத்துட்டு ஷெல்ஃபில் வச்சிடறாங்க. மதியானம் நைட்டில் சாயந்தரத்தில் ஒரு முத்தம், நைட்டில் ஒரு முத்தம், முடிச்சிட்டாங்க வேலை. கவனிங்க, வார்த்தையை கண்டு வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உட்கொண்கிறவர்களுக்கு தான் பிசாசு ஓடுவான். நீங்க யோசிக்கலாம், அப்போ என்ன பாஸ்டர் சொல்றீங்க, பைபிளை கிழிச்சு சாப்பிட சொல்றீங்களா? இல்ல, தியானம் பண்ணும்போது, அதை படிக்கும் போது, அதை ஆர்வமாய் தேடும் பொழுது அது நீங்கள் உட்கொள்கிறதுக்கு சமமாய் இருக்கிறது. பாருங்க, மீண்டுமாய் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்து அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அதான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? ஏனென்றால் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆதாரம் தேவனுடைய வார்த்தையே. பாருங்க, சந்தோஷம் நீங்க களியாட்டும் போற இடத்திற்கு போயிட்டு ஒரு சில நேரம் சிரிக்கிறீங்க பாருங்க. சர்க்கஸ்ல போயிட்டு இந்த கிளவுன் கோமாளித்தனத்தை பார்த்து சில நேரம் சிரிக்கிறோம். முடிச்சுட்டு உடனே வெளியே வரும்போது பிரச்சனை திரும்ப தலையில் இருக்குதுங்க. திருப்பம் மூடெல்லாம் மாறுது. திருப்பியும் அந்த பிரச்சனையை யோசிச்சு பயமா இருக்கிறது. உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் மட்டுமே இருக்கிறது. ஆமென். அதுதான் எரேமியா சொல்கிறார். 1 யோவான் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எவைகளை? தேவனுடைய வார்த்தைகள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள். எதற்காக எழுதுகிறார்கள்? உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. எத்தனை பேருக்கு நிறைவான சந்தோஷம் வேணும்? எங்க இருக்குதுங்க? தேவனுடைய வார்த்தையில். யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 1:4 இவைகளை எதற்காக எழுதியிருக்கிறேன்? உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு. யோவான் 15:11 இயேசு என்ன சொல்கிறாரு? என் சந்தோஷம் உனக்குள் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கவும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை சொல்லுங்க? எவைகளை? தேவனுடைய வார்த்தைகளை. நான் சொல்கிறதற்கு காரணம், எழுவதற்கு காரணம், என் சந்தோஷம் உனக்குள் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் வாசித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் வாசித்தாலும் சரி, வேதத்தை படிக்கிறவர்கள் உண்மையாய் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பார்கள், மகிழ்ச்சியினால் நிறைந்திருப்பார்கள். அப்போ பாருங்க, என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணம் பாருங்க. வேத வாக்கியத்திலிருந்து நமக்கு சந்தோஷம் வருகிறது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் சந்தோஷம் இருக்கிறது பார்க்கிறோம், தேவனுடைய சத்தியத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால்
எப்பொழுது அந்த சந்தோஷம் நமக்குள் வரும், எப்பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்குள் நிறைவாய் இருக்கும், வார்த்தையை கேட்டு அதன் கீழ்ப்படியும் போது மட்டுமே. நீங்கள் வார்த்தையை கை கொள்ளாமலும் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வராது. ஆனால் துரிதமாய் அதோடு சேர்த்து சொல்கிறேன், கர்த்தர் கிருபையுள்ளவர். ஏனென்றால் கவனிக்க வேண்டும், நீங்கள் வசனத்தில் ஒவ்வொரு கோட்பாடை படித்து கொண்டு, நீங்கள் ஒவ்வொரு கோட்பாடை கை கொண்டு ஒரு தவறை செய்யாமல் இருக்கணும் கர்த்தரை ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது. வேதத்தை படிக்கின்ற வேளையில் சில நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் சில நேரத்தில் தவறுகளை செய்கிறோம், கோபப்படுகிறோம், வேண்டாத வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், எரிச்சல் அடைகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் கோபப்படாமல் நம்மை மன்னிக்கிறவராய் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறாருங்க. நீங்கள் எப்போ தப்பு பண்ணுவீங்க, பேட்டை வச்சுக்கிட்டு உன்னை அடித்து ஸ்டேடியத்துக்கு வெளியே அனுப்புறதுக்காக கர்த்தர் பார்த்து நிற்கிறாரு. சில பேர் அப்படி தான் நினச்சிருக்காங்க. ஏன் பயந்து வாடுறாங்கன்னா, கர்த்தரை அனுபவிச்சுட்டு வாடலை. எப்போ கர்த்தர் ஏதாவது நம்ம தலை பொழந்துருவார் பிரதர். சில பேர் என்கிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க, நான் சரியாக பைபிள் படிக்கலைன்னா என் கர்த்தர் எனக்கு ஆக்சிடென்ட் கொடுத்துருவார். அடா பாவின்னு யோசிச்சேன் நான். தேவனை குறித்து இவ்வளவுதானா வெளிப்பாடு? ஆக்சிடென்ட் கொடுக்கறதுக்காக உன்னை உண்டாக்கினார், ஒரு நோக்கத்தோடு உங்களை உண்டாக்கினாருங்க. அந்த நோக்கம் எதற்காக? அந்த நோக்கம் நீங்கள் தேவனை போல் வாழ்ந்து இந்த உலகத்தை அவர் பக்கமாய் திருப்புவதற்கு. Glory to God. அப்போ சில வேளைகள் நாம் விழுந்து விடுகிறோம், ஆனால் கர்த்தர் நம்மை மீண்டுமாய் தூக்கி எடுக்கிறார். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எல்லாத்தையும் கைக்கொள்ள எதிர்பார்க்கல, நம்முடைய இருதயத்தின் மனப்பான்மை எதிர்பார்க்கிறார். அதாவது என்ன சொல்ல வரேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தினால், அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். அப்போ பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் வாழ்வதும் இந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைகளை வாழாமல் இருப்பதும் நமக்கு எந்த சாக்கு கிடையாது. பிரதர் எனக்கு சத்தியம் தெரியல, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. அதுக்கு சாக்குகளை கிடையாது. ஏன்? சந்தோஷம் இல்லைன்னா இதில் இருக்குங்க, மகிழ்ச்சி வேண்டுமா இதில் இருக்குங்க. இதை படிக்கிற மனுஷன், இதை தியானிக்கிற மனுஷன், இதற்குள் நிலைத்திருக்கிற மனுஷன் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பான். சில வேளைகளில் வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் சில வேளைகளில் நமக்கு துக்கமும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீங்க? நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், பைபிளை வாசித்திருக்கிறேன், தியானம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்ல முடியும் இல்லைங்களா? நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையில் வேதனை தரக்கூடிய பிரச்சனைகள், வேதனை தரக்கூடிய சவால்கள், வேதனை தரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் பைபிளை படிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், அப்போ சந்தோஷத்திற்கு பதிலாக, மகிழ்ச்சிக்கு பதிலாக ஏன் எனக்கு வேதனை வருகிறது? நீங்கள் தான் பாஸ்டர் சொன்னீங்க தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியின் ஆதாரம் என்று. நான் வேதத்தை தியானிக்கிறேன், படிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நாசமோசங்கள் ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த காரியங்கள் நடைபெறுகிறது? அதற்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறேன், திருப்புவோம். யோவான் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். நீங்கள் திருப்பும் போது இந்த நான் சொல்ல போகிற வசனத்திற்கு பின்னணி கொடுக்கிறேன். இயேசுவானவர், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க, திருப்பிட்டு உங்கள் காதுகள் என்னை கேட்டுக்கொண்டிருங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் சீஷர்களை பார்த்து உம்மை நான் விட்டு போக போகிறேன் என்று சொன்னார். கவனிக்க வேண்டும், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்களுடைய எல்லா வியாபாரங்களையும் வேலைகளையும் விட்டுவிட்டு இவரை பின்பற்ற துவங்கினார்கள். 3 ஆண்டு காலமாக இயேசுவை பின்பற்றினார்கள். திடீரென்று இவர் என்ன சொல்கிறார்? உங்களை விட்டு நான் பிரிந்து போக போகிறேன், உங்களை விட்டு நான் போக போகிறேன், இனி உங்களோடு நான் இருக்க போறதில்லை என்று சொல்லும்போது
நீங்க வேதனை படுவீங்களா பட மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க வேதனை படுவீர்களா பட மாட்டீங்களா? நிச்சயமா படும். ஏன்? எல்லாத்தையும் விட்டு விட்டு குடும்பத்தையும் வேலையும் வியாபாரத்தை விட்டு விட்டு மும்முக்கு பின்பாக வந்தோம். நீங்க ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்க நாங்க நினைச்சோம். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க போறீங்க. அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களா இருந்தார்கள், வேதனைப்பட்டவர்களா இருந்தார்கள். அப்போதுதான் இயேசு என்ன சொல்றார்? 20ஆம் வசனம், யோவான் 16 20ஆம் வசனத்தை கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நிறுத்துங்க. யார் சொல்ற வார்த்தைங்க? யார் பேசுறாங்க? இயேசுவானவர் பேசுறாரு. மெய்யாகவே மெய்யா பாருங்க, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இப்போ ஆணித்தரமா பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவேனா அது நீ கூர்ந்து கவனிக்கணும்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் காது கொட்டு கேட்கும்போது அடுத்த வார்த்தை படிக்கும்போது புக்குன்னு உள்ள அப்படியே இடிக்குது. வாசிங்க சிஸ்டர். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செவி கொடுக்குறீங்க, என்ன சொல்ல போறாருன்ட்டு, சந்தோஷமான காரியங்கள் சொல்ல போறாருன்ட்டு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அந்த ஆனாலத்திற்காக நான் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் துக்கப்படுவேன், புலம்புவேன், உலகம் சிரிக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நான் வேதனைப்படுவேன், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த வசனத்தில் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், வா நீங்கள் துக்கப்படுவீர்கள். பாருங்க, நீங்க அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள், ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். எத்தனை பேருக்கு அந்த ஆனாலும் குறித்து சந்தோஷமா இருக்கிறது? வாழ்க்கையில துக்கம் வருங்க. பைபிளை படிச்சாலும் சில வேலைகள் வருகிறது. பிசாசானவன் தாக்குகிறான். நீ பைபிளா படிக்கிற, இதோ வரம் பாருன்னா, வா 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 நீ சொல்லணும். அதுக்கு பைபிள் என்ன பைபிள் படிக்க போறது? பைபிள் படிச்சா தானே பிரச்சனை வருது. படிக்கலனாலும் பிரச்சனை வருங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனை போய் பாருங்களேன், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இல்லையா? வீட்டுக்கு வீடு. புரியாதவர்கள் வெளிப்பாடுக்காக கேளுங்க. எல்லாருடைய வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, துக்கம் நிறைந்த சம்பவங்கள் நடக்கிறது, அழுது கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏற்படுகிறது, புலம்பக்கூடிய காரியங்கள் ஏற்படுகிறது. ஆனால் வாசிங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாருங்க? எல்லாருக்கும் துக்கம் வருது, எல்லாருக்கும் புலம்பக்கூடிய நேரம் வருகிறது, எல்லாரும் அழுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு, யாருக்கு? வேதத்தை தியானிக்கிறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், வேதத்தை கூர்ந்து தொடர்ந்து அதை பற்றிக் கொள்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள், உங்களுக்கோ சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் அழுகை களிப்பாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அழுகை களிப்பாய் மாறும், என் புலம்பல் புகழாய் மாறும், என் புலம்பல் புகழாய் மாறும். நான் அவரை புகழுவேன். ஆமென். நான் அவரை புகழுவேன். எந்த நேரத்தில் அவரை குறித்து நான் புலம்பினேனோ அதே பொழுதில் கர்த்தர் என்னை மாற்றும் போது அவரை புகழ்ந்து பாடுவேன், அவரை பாராட்டுவேன், அவரை புகழுவேன், அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷர்கள் சோர்ந்து போனார்கள், வேதனைப்பட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். கர்த்தர் சொன்னார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமாகவும் சூழ்நிலை நிமித்தமாகவும் என்ன நடந்தாலும் சரி, நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது, நான் வேதத்தை படிக்கும் பொழுது எனக்குள் தேவன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். எனக்குள் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ என் சந்தோஷத்தை தேடவே முடியாதுங்க. நான் ஆணித்தரமாக உங்களை பார்த்து சொல்கிறேன், என்னதான் துக்கம் நிறைந்த காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டாலும், என்னதான் வேதனை நிறைந்த செய்திகள் கேட்டாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், நீங்கள் புலம்பக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், தொடர்ந்து அந்த வார்த்தையை படிங்க, தொடர்ந்து அந்த வார்த்தையை பாருங்க, தொடர்ந்து அந்த வார்த்தையில் நிலைத்திருங்க. ஏனென்றால் வெகு சீக்கிரத்தில் எதை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டீர்களோ கர்த்தர் அதை நன்மையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான, பூரணமான, நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிப்பார். ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. வேதத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தை வாசிக்கிறவர்கள், அதை படிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அதை குறித்து யோசிக்கிறவர்கள், அதிலே நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள், மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.